வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா டிப்ளமோ எக்ஸாம்ஸ் வந்து எல்லாத்துக்கும் நடந்துட்டு இருக்கு. எல்லாருமே எக்ஸாம் எழுதிட்டு இருப்பீங்க. இந்த எக்ஸாமுடைய ஃப்ரண்ட் பேஜ் இண்டெக்ஸ் பேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்கனவே வீடியோ போட்டோம். அதில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல வேண்டியது இருக்குது, அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன். ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து நான் என்ன சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? இது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் சான்ஸ் அண்ட் அரியர் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மெயினாக. ஏன்னா ரெகுலர் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எம் ஸ்கீமில் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எம் ஸ்கீமை தவிர மற்ற ஸ்கீம்ல யார் படிச்சிருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன் எப்படி அந்த ஃப்ரண்ட் பேஜ் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் இதை வாட்ச் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ ஏற்கனவே நாங்கள் சொன்னதே தான். இதில் கொஞ்சம் என்ன உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? என்ன இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இல்லை ரெகுலேஷன் செமஸ்டர் காலம் நம்பர் கொஸ்டின் கோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல உங்களுக்கு வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பர் ஏற்கனவே சொல்லியாச்சு, போட்டுக்கோங்க. நேம் ஆஃப் ஸ்டூடெண்ட் போட்டுக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் ஓகே நீங்கள் போட்டுருங்க. ரெகுலேஷன் செமஸ்டர் கால நம்பர் கொஸ்டின் கோடு தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது. என்னன்னா நீங்கள் படித்தப்போ இந்த ஸ்கீம் வந்து வேற, இப்போ நீங்கள் எழுதக்கூடிய ஸ்கீம் வந்து எம் ஸ்கீமில் தான் எழுத போறீங்க. ஸோ அதனால் நீங்கள் படித்தப்போ அது எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, எல்ஓ ஜியோ டியோ எந்த ஸ்கீமாக இருந்தாலும் சரி, இப்போ எம் ஸ்கீமுக்கு என்னவோ அதை தான் நீங்கள் இங்கே போடணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எல் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி போட்டீங்க அப்படின்னா இப்போ எல் ஸ்கீம்ல எந்த சப்ஜெக்டும் இருக்காது. ஸோ அப்போ வேல்யூவேஷன் பண்றப்பல அந்த பேப்பரை சஃபில் பண்ணி பிரிக்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனை ஆயிடும். தனித்தனி இந்த பேப்பர் வந்து வேற யாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிருவாங்க. நீங்க ஈக்குவலண்டா எழுதிருப்பீங்க, பட் தனியாக எடுத்து வச்சிருவாங்க. அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகி போயிடும். ஸோ என்ன பிரிச்சு வைக்கிறதுனால கொஞ்சம் ப்ராப்ளம். அதனால ரெகுலேஷன்ல மேக்ஸிமம் எம் ஸ்கீம் தான் நீங்க போட்டாகணும். செமஸ்டர்னா நீங்க எழுதக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு எந்த சப்ஜெக்ட் வந்து எந்த ஈக்குவலன்ட் வந்து எந்த செமஸ்டர் எழுத போறீங்களோ அந்த செமஸ்டர் தான் போடணும். கால நம்பர் வந்து அந்த எம் ஸ்கீம்ல நீங்க இப்போ ஈக்குவலன்ட் சப்ஜெக்ட் சொல்லி நீங்க எந்த சப்ஜெக்ட் வந்து எழுதிருக்கீங்களோ அந்த சப்ஜெக்டோட காலம் நம்பர் தான் நீங்க போடணும். கொஸ்டின் கோடுங்கிறது கொஸ்டின் பேப்பர்ல உங்களுக்கு கொஸ்டின் கோடு கியூபி கோடு வந்திருந்தா போடுங்க, என்ன கொடுத்துருக்காங்களோ அதை போடுங்க. அப்படி வராமல் இருந்தால் அந்த இடத்துல டேஷ் போட்டுருங்க. சரிங்களா? கோர்ஸ் கோடு அப்படிங்கிறது நீங்க படிச்ச டிபார்ட்மெண்டோட கோடு. அதே மாதிரி கோர்ஸ் நேம் அப்படிங்கிறது நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல படிச்சீங்களோ அந்த டிபார்ட்மெண்டோட பேர். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்ஜெக்ட் கோட் அப்படிங்கிறத இந்த இடத்துல பாருங்க. நீங்க படிச்சப்ப இருந்த சப்ஜெக்ட் கோடை எழுதக்கூடாது. இப்போ எம் ஸ்கீம்ல நீங்க சப்போஸ் ஈக்குவலண்டா அதுக்கு பதிலாக இன்னொரு பேப்பர் நீங்க எழுதிருக்கீங்க அப்படின்னா, எம் ஸ்கீம்ல எழுதிருக்கீங்கன்னா எம் ஸ்கீம்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு உண்டான கோடு என்னவோ அந்த கோடு தான் நீங்க இந்த இடத்துல போடணும். இப்போ எம் ஸ்கீம்ல அந்த சப்ஜெக்டோட பேர் நீங்க படிச்சப்ப பேர் வேறையா கூட இருக்கும், இப்போ கொஞ்சம் வேறையா கூட இருக்கலாம். சப்போஸ் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேத்தம் ஒரு பழைய ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்ஸ் அப்படின்னு மட்டும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1, இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 2 அப்படின்லாம் இருக்கும். ஸோ இப்போ எம் ஸ்கீம்ல அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து என்ன பேர்ல இருக்கோ அந்த பேர் தான் நீங்க பாடத்தின் பெயர்ல கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். இது எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதை கரெக்டாக நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் அன்னைக்கு எவ்வளோ பேஜஸ் எழுதிருக்கீங்க, சிக்னேச்சர் ஆஃப் த ஸ்டூடெண்ட் வந்து நீங்க போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த மெசேஜ் வந்து நீங்க குரூப்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். சரி, இதுல வந்து நீங்க கொஞ்சம் மாத்தி எழுதுனீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா அவங்க வேல்யூவேஷன் பண்றப்பயோ அல்லது பேப்பரை வந்து சஃபில் பண்ணி பிரிக்கிற இடத்துலயோ அவங்களுக்கு வந்து இது வந்து தனி சப்ஜெக்ட் ஆட்டிருக்கு, தனியா வந்து கொஸ்டின் வந்திருக்க மாட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதனால இதை கொஞ்சம் வந்து கரெக்டா நீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. சரிங்களா? இது வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சரிங்களா? தேங்க்யூ.